சிங்கர் ஜூனியர் 6ஓட கிராண்ட் ஃபினாலே முடிவடைஞ்சு வின்னர்களுடைய பேரும் அறிவிக்கப்பட்டாச்சு. சோ முதலாவதா டைட்டில் வின்னரை வின் பண்ண நம்ம ரித்திக்கு 50 லட்சம் மதிப்புள்ள வீடு பரிசா வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததா இரண்டாவது பரிசு தட்டி சென்று நம்முடைய சூர்யாக்கு 25 லட்சம் மதிப்புள்ள வைர நகைகள் பரிசா வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததா மூணாவது பரிசு தட்டி சென்று நம்மளுடைய பூவையாருக்கு வந்துட்டு 10 லட்சம் மதிப்புள்ள கேஷ் பிரைஸ வந்துட்டு விஜய் டிவி கொடுத்திருக்காங்க. சோ இந்த மூணாவது பரிசு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. பட் அந்த ஆன் த ஸ்டேஜ்ல தான் வந்துட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. சோ மூணாவது பரிசை வந்துட்டு இந்த சீசன்ல வந்துட்டு நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் 10 லட்சம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ வந்துட்டு அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு உடைக்கிறாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ் வந்துட்டு மேபி நம்மளுடைய பூவையாருக்காகத்தான் வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வந்துட்டு மக்கள் மத்தியில எழுந்துட்டு இருக்குது. சோ என்னவோ நம்ம பூவையார் தான் வந்து டைட்டில் வின்னரா வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நம்மளுடைய பூவையாரோட ரசிகர்களுக்கு அட்லீஸ்ட் நம்ம பூவையார் வந்துட்டு மூணாவது பரிசை வாங்கி 10 லட்சமாச்சும் வின் பண்ணானே. இன்னும் 3 கண்டஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமே கொடுக்கல. சோ அவங்க வெறும் கையா தான் திரும்பி போறாங்க. இந்த மாதிரியா வெறும் கையா திரும்பி போறதுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் நம்ம பூவையாருக்கு வந்துட்டு இந்த 10 லட்சம் பணம் மதிப்புடையாவது நம்ம பூவையார் வின் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியா பூவையாரோட ரசிகர்கள் வந்து ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கிறாங்க. சோ இந்த 10 லட்சம் பணம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பூவையாருக்கு ஒண்ணு சும்மா கிடையாது. சோ இது வந்துட்டு நம்ம பூவையாரோட குடும்பத்தையே வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்மே கிடையாது. சோ நம்ம பூவையார் வந்துட்டு இந்த ஷோவோட அவருடைய புகழ் பேரு எல்லாமே வந்துட்டு நின்னு போறது கிடையாது. அவர் இன்னும் வந்துட்டு ஏற்கனவே ஒரு படத்துல நடிச்சாச்சு, ஒரு பாடல் பாடியாச்சு. அடுத்ததான் நம்முடைய ஹிப்ஹாப் ஆதியோட ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பத்திலேயே வந்துட்டு நம்முடைய பூவையார் வந்துட்டு பாட போறாரு. சோ இந்த வெற்றி பயணம் வந்துட்டு நம்ம பூவையாருக்கு இன்னும் தொடர்ந்து அவர் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் சார்பில் வந்துட்டு நம்ம பூவையாருக்காக பிரேயர் பண்ணிருக்கலாம். சோ இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம பூவையார்கிட்ட வந்துட்டு இயல்பாவே இருக்குது. சோ இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு கண்டிப்பா நம்ம பூவையார்கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அது என்ன அப்படின்னா நம்ம பூவையார் வந்துட்டு மூணாவது பரிசு வின் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம பூவையாருக்கு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணதும் நம்ம பூவையார் வந்துட்டு முதலாவதா அவருடைய அண்ணனை தான் வந்துட்டு ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாரு. ஏன்னா இவரோட அண்ணானாலதான் வந்துட்டு நம்ம பூவையார் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காரு. சோ நம்ம பூவையார் எங்க ஷூட் நடந்தாலும் அவரை கூட்டிட்டு வர்றது எல்லாமே வந்துட்டு அவருடைய அண்ணா தான். சோ அந்த ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து அவருடைய அண்ணாவோட ஒரே வேலை வந்துட்டு நம்ம பூவையார் கூட இருக்கிறதா. இந்த மாதிரியா அவருடைய ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டே வந்து அவருடைய அண்ணா தான். சோ அவருடைய அண்ணாவை மேடைக்கு அழைச்சு அந்த தொகையை வந்து அவருடைய அண்ணா கையில வந்து நம்ம பூவையார் வந்து ஒப்படைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம பூவையார் வந்து இந்த இடத்துல அந்த தொகையை வந்து இன்னொருத்தர் கையால வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. அவங்க வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய சூப்பர் சிங்கருக்கு நம்ம பூவையாருக்கு பாட்டு சொல்லி கொடுக்குற நம்மளுடைய அபிநயா தான். சோ இவங்க நிறைய தடவை ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. நம்ம பூவையார் வந்துட்டு இவங்களுக்கு தேங்க் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஃபைனல் ஸ்டேஜ்லயே வந்துட்டு அவங்கள ஸ்பெஷலா கூட்டிட்டு வந்து அவங்க கையால அந்த பரிசு தொகையை வாங்கும்போது நம்ம பூவையாரோட ரசிகர்கள் மத்தியில அவர் ரொம்பவே உயர்ந்து நின்றுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த அபிநயா பத்தி சொல்லும் போது நம்ம பூவையார் வந்துட்டு பாடினாலே பூவையார் வந்துட்டு மக்களை என்டர்டெயின் பண்ணிடுவாரு. ஆனா இவர் வந்து ஸ்ருதியோட பாடல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்துட்டு இருந்த நிலையில நம்ம பூவையாருக்கு ஸ்ருதி சொல்லி கொடுத்தவங்களே இவங்க தான் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இவங்களுடைய ட்ரைனிங்க்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம பூவையார் வந்துட்டு ஸ்ருதியோட பாட ஆரம்பிச்சிடாரு. சோ அந்த ஒரு அந்த வெற்றியான ஒரு தருணத்துல வந்துட்டு நம்ம பூவையார் வந்துட்டு அவங்கள ஸ்டேஜ் கூப்பிட்டு அதுவும் அந்த பரிசு தொகையை இவங்க கையால வாங்கினது வந்துட்டு உண்மையிலே இந்த சின்ன வயசுலயே வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி உணர்வு வந்துட்டு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. சோ கண்டிப்பா நம்ம பூவையார் வந்துட்டு மென்மேலும் வளருவாரு. சோ இந்த ஒரு பண்பு வந்துட்டு அவரை எங்கேயோ ஒரு உயரத்துக்கு கூட்டிட்டு போகும் அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்மே கிடையாது. சோ இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு கண்டிப்பா நம்ம எல்லாருமே பூவையார்கிட்ட இருந்து கண்டிப்பா கத்துக்கணும். சோ இது பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் மூலமா தெரிவிங்க.